ஒரு சிற்ப ஆசாரி ஒரு அழகான சிலை வடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். அவன் போய் கல்லுகள் நிறைய இருக்கிற இடத்துல சிலை வடிப்பதற்கு ஏற்ற கல்லை தேடுகிறான். அப்படி தேடும் பொழுது ஒரு கல்லை அவன் ஐடென்டிஃபை பண்றான். இதுல சிலை வடித்தால் இந்த சிலை அழகாக வரும், இந்த சிலையில ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்றான். அந்த கல்லை எடுத்து அவன் உளியை எடுத்து லேசா ஒரு தட்டு தட்டினான். தட்டினவனே ஐயோ அப்படின்னு எது கல். உடனே திரும்பவும் அதை செதுக்கிறான். அது கூப்பாடு போட்டு கதற ஆரம்பிச்சிருச்சு. என்னால வலி பொறுக்க முடியலையே, எனக்கு வேதனையா இருக்கே அப்படின்னு திரும்பவும் உளியில திரும்ப ஒரு தட்டு தட்டுறா. அந்த சிலை என்ன விட்டுற அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுச்சு. உடனே இந்த சிலை வடிப்பவனுக்கு ரொம்ப இழகுன மனசு. ஐயோ இது இவ்வளவு கதறுது, இதுக்கு மேல நம்ம இறக்கப்படலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை என்ன செய்யிட்டான், தூர வைத்து விட்டு வேற ஒரு கல்லை போய் தேடி எடுக்கிறான். அந்த கல் முதல்ல கல்லுகிட்ட சொல்றான், உளியை வச்சு உன்னை அடிப்பேன், நான் அடிக்கும்போது உனக்கு வலிக்கும், நான் அடிக்கும்போது உனக்கு காயம் ஏற்படும், ரொம்ப நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த அதுகிட்ட பேசுறோம். பேசிட்டு அந்த கல்லு சொல்லுது, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன், நீங்க உங்க சிந்தனையில எப்படி என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி என்ன உருவாக்குறதுக்கு என்ன முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல் தன்னை அந்த ஆசாரியுடைய கையில ஒப்பு கொடுத்துச்சு. இப்போ இந்த ஆசாரி என்ன செய்யறான், தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த கல்லை வடிவமைக்கிறான். அப்படி செதுக்கி 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 ஒரு காலகட்டங்கள் வரும்போது பார்த்தா ஒரு பாறையாக இருந்த கல் இன்றைக்கு ஒரு அழகிய சிற்பமாக இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த சிலையை போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சிலையே நல்லா இருக்க, நம்ம ஏன் வெளியூர்ல போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். இந்த சிலைக்கு இப்ப என்ன கிடைக்குது, பெரிய கௌரவம் கிடைக்கும், அதுக்கு பெரிய அபிஷேகங்கள் கிடைக்குது. அதை பார்க்கறதுக்கு மக்கள்லாம் கூட்டமா கூடுறாங்க, காத்து கிடக்கிறாங்க. இப்படி மக்கள் தினந்தோறும் வந்து 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 இந்த சிலை என்ன செய்யறாங்க, பார்த்து கடவுளாக வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க, கடவுளாக வழிபட ஆரம்பிச்சு. அப்ப அங்க ஒரு வேடிக்கையான ஒரு பக்தன் வரான். கடவுளை போய் சும்மா சும்மா பார்த்துட்டு வந்தா எப்படி, கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காயை வாங்கிட்டு போனான். ஒரு தேங்காயை வாங்கிட்டு போய் அங்க பார்க்கறான். அதை உடைப்பதற்கான கல் ஒண்ணுமே இல்லை, எங்க போய் உடைக்கிறது அப்படின்னு தெரியல. அவன் சுத்தி சுத்தி பார்க்கும்போது ஒரு கல் கிடக்கு. உடனே இதுதான்டா சரியான கல் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி அவன் வைக்கிறான். வச்ச உடனே அடிச்சாம பாருங்க, டமால் அப்படின்னு தேங்காய் செதறி போயிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க வரம் வரவெல்லாம் தேங்காய் அடிச்சு. அதுதான் நான் வலி தாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன கல், நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா அந்த கல் கடைசி எதுக்கு போச்சு, அடி வாங்கலாம் போச்சு. புரியுதுங்களா, வரவும் போறவெல்லாம் தேங்காயில உடைச்சான். இப்ப வேதனை அதிகமாச்சா குறைஞ்சிச்சா, அதிகமா. இத மாதிரிதான் நம்மளும்